Hi student, இப்போ நம்ம பார்க்க போகிறது அமோனியாவுடன் வினை. அமோனியாவுடன் வினையை பார்க்க போகிறோம். ஸோ ரியாக்ஷன் வித் அமோனியா. முதல் ஒரு அசிட்டால்டிகை எடுத்துக்கலாம். ஸோ அசிட்டால்டிகையோட ஃபார்முலா CH3 C டபுள் பாண்ட் OH. இது கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா அமோனியா போடுங்க. அமோனியாவை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ அமோனியாவில் H ப்ளஸ் ஆகும், NH2 வந்து மைனஸ் ஆகும், டிசோசியேட் ஆகும், அதாவது பிரியும். இந்த மைனஸ் என்ன செய்யும் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே போய் அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கார்பனில் தான் ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ ஆக்சிஜனுக்கு மேலே மைனஸ் சார்ஜ் வர்றதுனால இந்த மைனஸ் டைரெக்டாக போய் கார்பனை அட்டாக் பண்ண உடனே இது O மைனஸாக மாறும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? CH3 CHO மைனஸ், கீழே பார்த்தீங்கன்னா NH2 வந்துடும். இந்த மைனஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு H ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த H ப்ளஸை போய் பிடிக்கும். ஸோ அப்படி பிடித்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு CH3, மேலே ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் OH, கீழே NH2. ஸோ இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். அசிட்டால்டிகைடு இது, அது கூட அமோனியா சேர்த்ததுனால இதுக்கு பேர் அசிட்டால்டிகைடு அமோனியா. அமோனியா. இப்போ அதை லைட்டாக ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா வாட்டர் வந்து எஸ்கேப் ஆகிடும். அந்த வாட்டரை எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஸோ மெயினாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இங்கே NH2லேருந்து ஒரு ஹச்சும் இந்த OHும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? CH3 CH டபுள் பாண்ட் NH. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இதுக்கு பேர் ஆல்டிமீன். இது அசிட்டால்டிகைடோட போடும்போது. இதே நம்ம ஃபார்மால்டிகைடோட போட்டோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதே அமோனியா தான், பட் அது எது கூட ரியாக்ஷன் ஆக போகுது? ஃபார்மால்டிகைடோட ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்க போகுது? அப்போது ஃபார்மால்டிகைடு அப்படின்னா இந்த CH3 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக ஹைட்ரஜன், மற்ற எதுவும் மாறாது, அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் அமோனியா. இதில் ஃபார்மால்டிகைடு வந்து 6 மாலிகூல்ஸும் அமோனியா வந்து 4 மாலிகூல்ஸும். ஸோ மாலிகூல்ஸ் மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இதோட அமௌண்ட்டு. இது ரெண்டு ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். CH2 6 டைம்ஸ் N4 ப்ளஸ் 6H2O. ஸோ இதோட நேம் தான் யூரோட்ரோபின். யூரோட்ரோபின். ஸோ இதுக்கு நேம்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா மெத்திலின். ஏன்னா 6 CH2 இருக்கா, அதனால ஹெக்ஸா மெத்திலின். N வந்து 4 இருக்கிறதுனால டெட்ராமீன். அவ்வளோதான், ஹெக்ஸா மெத்திலின் டெட்ராமீன். இந்த யூரோட்ரோபினில் மெயினாக ரியாக்ஷனோட சேர்த்து அதோட ஸ்ட்ரக்சரும் கேட்பாங்க, அதோடைய யூசஸ் பயன்களும் கேட்பாங்க. சரியா? இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. நமக்கு ஃபார்முலா எப்படி இருந்தது? CH2 6 டைம்ஸ் N4. இதுதான் யூரோட்ரோபின் சொன்னோம். இப்போ இந்த நைட்ரஜனை வச்சு தான் நீங்கள் போடணும். ஒரு நைட்ரஜன் போட்டுக்கோங்க. நல்லா கவனிக்க வேண்டியது, நைட்ரஜனோட ஜாயிண்ட் ஆகுறதுல எதுலேயுமே என்ன இருக்கக்கூடாதுன்னா இன்னொரு நைட்ரஜன் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ மெயினாக யார் தான் வருவாங்க? CH2 CH2 CH2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதிலேருந்து நான் ஒரு பாண்டு போடுறேன் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்?
நைட்ரஜன் தான் வரப்போகுது. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா இதை ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ இதை ஜாயின் பண்ணால் நேராக பாருங்கள் நைட்ரஜன் தான் வருது. அப்போ கண்டிப்பாக நைட்ரஜன் கண்டினியூவாக வராதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால இங்கே ஒரு CH2. ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான், இங்கே ஒரு CH2, இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு CH2. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூரோட்ரோபினோட ஸ்ட்ரக்சர். யூரோட்ரோபின் இது எதுக்கு பயன்படுது, இதோட யூசஸ் இதுவும் கேட்குறாங்க. யூரோட்ரோபின்ங்கிறது இஸ் யூஸ் டு ட்ரீட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதுக்கு யூஸ் ஆகும். சிறுநீரக தொற்று நோய்க்கு சிகிச்சையாக பயன்படும். சிகிச்சைக்காக பயன்படுகிறது அப்படின்னு போட்டுருவோம். இது வரைக்கும் எழுதுனாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. ரியாக்ஷன் போடணும், ஸ்ட்ரக்சர் போடணும், யூசஸும் சேர்த்து போடணும். இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோ. இதையே கண்ட்ரோல்டாக நைட்ரேஷன் பண்ணும்போது, எதை யூரோட்ரோபினை நைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா RDX வெடிமருந்து கிடைக்கும். அதுவும் கண்ட்ரோல்டாக நைட்ரேஷன். இப்போ யூரோட்ரோபினை கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நைட்ரேட்டம் செய்யும்போது அது எதை கொடுக்குது, RDXங்கிற வெடிமருந்தை கொடுக்குது. சைக்ளோனைட், இதோட நேம் கூட எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைக்ளோனைட், சைக்ளோட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ராமின், சைக்ளோட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ராமின். இதுதான் அந்த எக்ஸ்ப்ளோசிவோட நேம். நெக்ஸ்ட், நீங்கள் ஆல்டிகைடை கொண்டு போய் அமோனியாவோட வினைப்படுத்தின ரெண்டை பார்த்தீங்க. ஒன்று அசிட்டால்டிகைட், இன்னொன்று ஃபார்மால்டிகைட். இதில் ஃபார்மால்டிகைடில் பார்த்து ரொம்ப முக்கியமான ஒன்று மறந்துட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதே அமோனியா தான், பட் கீட்டோனோட போட போகிறோம். ஸோ அமோனியா HNH2 அகெயின் இன்னொரு கீட்டோன், இது CH2ஆக இருக்கும், இங்கே CH3. ஸோ அப்போ ரெண்டு என்ன எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், கீட்டோனும் ஒரு அமோனியாவும் எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது வாட்டர் வந்து எஸ்கேப் ஆகும். அப்போ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு பாண்ட் இருக்குப்பா. ஒரு பாண்டை NH2ஓடையும் இன்னொரு பாண்டை இந்த CH2ஓடையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ CH3C மேலே CH3 இருக்கும். ஒரு பாண்டில் NH2 வந்துடுது, இன்னொரு பாண்டில் CH2C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இதுதான் அசிட்டோன் அமீன். அசிட்டோன்லேருந்து ஃபார்ம் ஆனதுனால அசிட்டோன் அமீன், மறந்துட வேண்டாம், அசிட்டோன் அமீன். இதுக்கு அடுத்த ரியாக்ஷன் இதையே பென்சால்டிகைடோடையும் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பென்சால்டிகைடை பொறுத்த வரைக்கும் 3 மோல்ஸ் எடுத்துக்கிறாங்க. 3 மோல்ஸ்னால் 3 விதமான வாய்ப்பாடு நீங்கள் எழுதணும். C டபுள் பாண்ட் OH1, CH5CH டபுள் பாண்ட் O2. இதில் நீங்கள் அமோனியா போட போகிறீங்க. ஸோ H2NH, H2NH இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. C டபுள் பாண்ட் OH, CH. ஸோ அப்போ 3 மோல் பென்சால்டிகைடு, 2 மோல் அமோனியா போட்டு ரியாக்ஷன் பண்ணும்போது நல்லா கவனித்து பாருங்கள், வாட்டர் எஸ்கேப் ஆகிற மாதிரியே தான் ரியாக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து இந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு போகும். அப்போ கிட்டத்தட்ட 3 வாட்டர் எஸ்கேப். மிச்சத்தை அப்படியே எழுதுங்க. C6H5 CH டபுள் பாண்ட் N. ரைட்டா? அதே தான் கீழே C6H5 CH டபுள் பாண்ட் N. இந்த எண்ணில் ஒரே ஒரு பாண்ட் இருக்குது. ரைட்டா? இந்த கார்பனில் 2 பாண்ட் இருக்குது. அப்போ இந்த கார்பன் இருக்கக்கூடிய 2 பாண்டில் ஒரு பாண்டு மேலே இருக்கக்கூடிய நைட்ரஜனோடையும் இன்னொரு பாண்டு கீழே இருக்கக்கூடிய நைட்ரஜனோடையும் ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ CH C6H5. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் ஹைட்ரோபென்சமைட். ஹைட்ரோபென்சமைட். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. பென்சால்டிகைடோட அமோனியா போடும்போது ஹைட்ரோபென்சமைடாக மாறுது. அப்போ கன்வர்ஷன் அப்படின்னு கேட்கலாம். கன்வெர்ட் த ஃபாலோயிங், அல்லது இதை இதாக மாற்றுகன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் எதை மாற்ற சொல்லலாம்? பென்சால்டிகைடை எப்படி மாற்ற சொல்கிறோம்? ஹைட்ரோபென்சமைட். பென்சால்டிகைடை ஹைட்ரோபென்சமைடாக எவ்வாறு மாற்றுவாய் அப்படின்னு கேட்டுரும். கேட்டாங்கன்னா இதே மாதிரியா 3 பென்சால்டிகைடு 2 அமோனியா எடுத்துகிட்டு நீங்கள் ரியாக்ஷன் போட்டுற வேண்டியது. போட்டால் உங்களுடைய ப்ராடக்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.